வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாம்பழ சீசன் முடிய போகுது. இந்த கடைசி நேரத்திலயாவது இந்த ஸ்டஃப்டு குல்ஃபி வீட்லயே நம்ம பண்ணலாம். வெளியே தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை. இந்த ரெசிபியை நான் சொன்னபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்ல ரிச்சான மேங்கோ குல்ஃபி, ஸ்டஃப்டு குல்ஃபி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கோம். 2 கப்பு மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டாச்சு. பால் வெதுன்னு சூடான உடனே பால் பவுடர், அதாவது மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மில்க் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். நல்லா சூடாக இருந்தாலோ இல்லை ரொம்ப கோல்டாக இருந்தாலோ பால் பவுடர் கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ வெதுன்னு பால் இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம அதை தான் வீடியோவில் பார்க்குறோம். இப்போ மாம்பழத்தை எடுத்துக்கிறோம். மாம்பழத்தில் கத்தி வச்சு ஒரு பக்கத்தில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எடுக்கவே முடியலை. இதை ஞாபகமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு மாம்பழத்தில் இந்த மாதிரி போட்டு காமிச்சேன், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த ஹோல் வழியாக ஒரு மாங்கொட்டையை எடுத்தாக்க அது கண்டபடி மேலெல்லாம் பிஞ்சு போயிடும். நான் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பக்கத்தில் அகல், கன்னம், கதுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். உள்ள ஒரு பக்கத்தில் கொட்டை எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சதை பகுதி அப்படியே இருக்கணும். மூடியிலையும் சதை பகுதி அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம கொட்டை எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ செய்துகிட்டு இருக்கிற குல்ஃபியை அதில் ஊற்ற போகிறோம். அப்போ சுற்றி மாம்பழமும் நடுவில் இந்த குல்ஃபியும் ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். கொட்டை இருந்த இடத்துல இந்த குல்ஃபி இருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஓரமெல்லாம் அதிலெல்லாம் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து விடணும். இப்போவுமே நான் சொல்லுவேன், ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல ஓரத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு பக்கம் விட்டுருக்கோம். நல்லா குறுகி வரணும். எல்லாருடைய வீடியோலையும் அந்த இது இருக்குது. ஒரு பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது நமக்கு கண்ணில் படுறது மட்டும்தான் உள்ளே சேர்த்து விடுறோம். இப்போ நல்லா குறுகிருச்சு பாருங்கள், எட்டி ஆயிடுச்சு. இப்போ ரவை பதத்தில் உடச்சி வச்சுருக்கிற பாதாமை ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இதோட இல்லை கேஷ்யூ பிடிக்கிறவங்க கேஷ்யூவும் போட்டுக்கலாம், இல்லை 2ம் சேர்த்து போடனாலும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், சைடுலேயும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த கண்ணை கதுப்பில் சதை இருக்குது, உள்ளுக்குள்ளே கொட்டை எடுத்தது போக மீதிலையும் இருக்குது. இந்த குல்ஃபியை நம்ம ரெடி பண்ண குல்ஃபியை அதில் போட்டு இது மாதிரி மூடிடுங்க. நம்ம ஹோல் எடுத்தது உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்காதீங்கிறதுக்கு தான் இதில் எடுத்து காமிச்சேன்னு சொன்னேன். அதுதான் அந்த மாம்பழத்தில் தான் நான் ஊற்றியிருக்கேன். இந்த குட்டி இதில் எடுக்க முடியாது. இதை 8 ஹவர்ஸ் இல்லைன்னா நைட்டில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. தோலை அதுக்கப்புறமேல் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.